கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். இந்த நாளில் கூட நம்ம ஒரு ஒரு விஷயத்தை குறித்து தியானிக்க போகிறோம். முன்னோடியாக நான் ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயுல 4ல 9 இல்ல ஆமாம் 4ல 9வது வசனம் வாசிங்க. ஜாக்கிரதைப்படு. மறுபடியும் வாசிங்கக்கா. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. ஆமென். சோ நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. ஸோ பவுலுடைய உடன் வேலையாட்களாய் பவுல் நம்பி தன்னுடைய ஊழியத்தை கொடுத்த ஒரு சில ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு, தீத்து, இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு விஷயமாக தீமோத்தேயு கிட்ட அவர் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறத நம்ம அநேக நிருபங்கள்ல வாசிக்க கூடும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்றாரு, நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்ப பவுல் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்கு என்னிடத்துல வர சொல்றாரு? அதுக்கு நீ ஜாக்கிரதைப்படுன்றாரு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா உலகத்தின் வழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணானவள் கர்ப்பம் தடிக்கிறா, ஒரு கருவுற்றிருக்கிறா அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க சொல்லுவாங்க. அந்த 10 மாதம் இல்லாத அன்பெல்லாம் அப்பதான் பொழியும், எல்லா ஆசைப்பாசங்கள் எல்லாம் நம்ம பொழிந்து, ஏன்னா உள்ள இருக்கிற கரு உயிராக வெளியே வரணும் அப்படின்றதுல ஒரு விஷயம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த உயிர் பிரியிற ஒரு விஷயத்தை குறித்து தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்ப நான் எவ்வளவு தூரம் ஒரு உயிரை பெற்றெடுப்பதற்கு ஒரு ஜாக்கிரதை எனக்கு இருக்குதோ, அதே போல இந்த உயிர் இந்த தேகத்தை விட்டு பிரியறப்போ எனக்கு வருகிற ஒரு ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன இன்னைக்குன்னு பார்த்துட்டு நான் தேகத்தை விட்டு பிரியறது மறிக்கிறத பத்தி பேசுறோம், அது அல்ல. இது நமக்கு புரிந்திருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திலே கிறிஸ்தவன் மட்டும்தான் மரணத்தை ருசி பார்க்கிறவன், கிறிஸ்தவன் மட்டும்தான் மரணத்தை வாஞ்சிக்கிறவன். வேற யாருமே மரணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவோ வயசாயிருக்கும், ஒரு 90 இருக்கலாம், குறிப்பிட்ட வயசு, அவங்களுக்கான ஆசை இருக்கும் நான் இன்னும் இருந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் குறித்த நாள் எப்போ எப்போ எப்போன்னு சொல்லி ஒரு காத்திருப்பு இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய ரகசிய வருகை வந்துருச்சுன்னா நம்ம மறிக்காம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஒரு இமை பொழுதுல, ஒரு க்ஷண பொழுதுல. அப்படி ஒருவேளை நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் தான் கர்த்தருடைய வருகை வருதுன்னு வைங்களேன், அப்போ இந்த தேகத்தை விட்டு பிரிகிற ஒரு தருணம் இருக்குல்ல, அதை நம்ம வாஞ்சிக்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. இப்போ வாஞ்சிக்க கூடாது. இந்த செய்தியை தயவுசெய்து தவறா எடுத்துக்க வேண்டாம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா நான் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளணும். நான் அதான் சொல்றேன், எவ்வளவு தூரம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதுல நமக்கு ஜாக்கிரதை இருக்கோ, ஒரு பிறப்புல எப்படி ஜாக்கிரதை இருக்கோ, எப்படி கிறிஸ்துவிட்ட நம்ம மறுபடியும் பிறக்கிறதுல ஒரு ஜாக்கிரதை இருக்கோ, அது போல நம்முடைய இறப்புலையும் ஒரு ஜாக்கிரதை வேண்டும். ஏன் இது முன்னாடியே சொல்றோம்னா, இன்னும் நமக்கு நிறைய காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு நிறைய தவணைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் தேவன் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சூழ்நிலையில நான் எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத இதை நான் அறிஞ்சு கொண்டேன் அப்படின்னா நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா இருக்க தேவன் என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன அப்படின்னா, இப்ப ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கால திட்டத்தை தேவன் வைத்திருப்பார். ஒவ்வொருத்தவங்களுக்கு 70, பலத்தின் மிகு நாள் 80, எப்படியா இருந்தாலும் சரி, இல்ல கர்த்தருடைய வருகை இருந்தாலும் சரி, என் மனசுல இந்த செய்தியில என்ன ஏறணும் அப்படின்னா, அந்த ஒரு நாள் இருக்கு தெரியுமா, அந்த நாளுக்கு நான் இப்பயே ஆயத்தமாகணும். அதுதான் இந்த செய்தி. ஏன் மரணத்தை பத்தி பேசுறோம், ஏன் சீக்கிரமே போயிடும் அப்படிலாம் இல்ல. நான் மரிக்கும் தருவாயிலோ இல்ல ஒருவேளை கர்த்தருடைய வருகை வருதோ, அந்த நாள் ஒரு நாள், அந்த நாள் என்று நான் இப்பயே ஆயத்தப்படணும். சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சே சொல்றேனே, இப்ப 10th வந்துட்டாங்க, 12th வந்துட்டாங்கன்னு வைங்களேன், பப்ளிக் எக்ஸாம்னா மெயின் அட்வைஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, 9th இருந்தே நீ படி அப்படின்வாங்க. 12th படிக்கிற பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா 11th இருந்தே படின்வாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிராக்டிஸ் இருந்தாதான். ஏன்னா 10th பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், லேட் ஸ்டடீஸ் இருக்கும், எப்ப பாரு டெஸ்ட் இருக்கும். அதை டக்குன்னு அந்த பிள்ளைங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. ஏன்னா 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படின்னா கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருப்பாங்க. சில ஸ்கூல்ஸ்ல 8th வரைக்கும் ஆல் பாஸ் விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு 9th திடீர்னு 10th வரப்போ அவங்க மேல பேர்டன் அதிகமாக அதிகமாக அவங்களால அதை ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு பக்குவத்துலதான் அநேகர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்குரிய கரேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 10th பேட்டர்னே 9th கொண்டு வந்துட்டான். 9thலயே ஒரு மினி பப்ளிக் மாதிரி வச்சிடறான். அதுக்கப்புறம் அவங்க பழகிரட்டும் அப்படின்னு சொல்லி மாடல் டெஸ்ட் அது இதுன்னு. அதே போலதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா,
8th வரை நம்ம ஓடின நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம இப்ப கடைசி நாட்கள் இருக்கிறோம். யுத்தங்களையும் செய்திகளையும் நீங்க கேட்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம். அப்ப நான் என்ன நிலைமையில இருக்கணும், நான் 9th படிக்கிற நிலைமையில இருக்கணும். நான் இப்பயே பிராக்டிஸ் ஆகணும். எனக்கு காலம் தேவன் வைத்திருப்பார். அந்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் குறித்திருக்கிற காலம் வரைக்கும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருந்தோம் என்றால் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். யாருக்கு தெரியும், ஒருவேளை கர்த்தருடைய வருகை சீக்கிரம் வந்துச்சுன்னா நம்ம மறிக்காமே மறுரூபம் ஆயிடுவோம். இது இருக்கு. ஆனா நான் ஆயத்தப்படணும்ல. சோ இந்த ஜாக்கிரதைப்படு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப ரொம்ப வேணும். அப்ப இந்த ஒரு விஷயத்த இவங்க எவ்வளவு தூரம் வாஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தூரம் வாழ்ந்திருப்பாங்க, அதுதான் நான் சொல்றேன். அந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்ததுனாலதான் அவங்களால அந்த ஒரு நாள் தேகத்தை விட்டு பிரியற நாளோ இல்ல கர்த்தருடைய வருகையோ அது இவங்களால வாஞ்சிக்க முடியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாளை குறித்த எண்ணம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதுதான் முக்கியம். தேவரீர் நான் என்னை எப்படி எடுத்துக்கொள்வீரோ இல்ல நீங்க எப்ப வரப்போறீங்களோ அப்படி ஒரு நாள் நடக்க போதுல அந்த நாளை குறித்து நான் யோசிக்கிறேன். ஏன்னா நான் உண்மை காண போறேன். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவரை காண போறேன். வெண்கலம் பாதையுடையவரை காண போறேன். கேருபின் சேராபின்கள் சுற்றி இருக்கிறவரை நான் காண போறேன். சர்வ வல்லவரை நான் காண போறேன் அப்படின்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை, ஒரு ஆயத்தம் நம்ம கிட்ட இருக்கணும். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்தது. தன் உடன் வேலையாட்களுக்கும் அதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு நம்பிக்கையா ஒரு மனுஷன் சொல்லிட்டு போறான் பாருங்களேன். வாசிங்க அதே அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6-8 வரை வாசிங்களேன். 6-8 வரை. நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அந்த பின்னாடி வசனம் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் அது வரைக்கும் நம்ம உலகத்துல வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் உலகத்தின் பொறுப்புகள், உலகத்துல தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், பரலோகம் நம்ம மேல் வைத்திருக்கிற ப்ராஜெக்ட், இது எல்லாமே நம்ம செய்து முடிக்கணும். நான் என்ன செஞ்சாலும் சரி, என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய மனவாளன் மேலதான் இருக்கணும். என்னுடைய ஏக்கம் எல்லாம் அந்த நாளை குறித்து தான் இருக்கணும். அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், கிறிஸ்தவன் மட்டும்தான் மரணத்தை ருசி பார்க்கிறதுக்கு விரும்புவான். ஏன்னா அவன் கர்த்தரை காண போறான் முகமுகமா. ஏன்னா தேவனை வரை யாருமே முகமுகமாய் பார்த்தது இல்ல. யோவானுக்கே பிரத்யட்சமா தான் தன்னை வெளிப்படுத்துறாரு அல்லாமல் டைரக்டா பார்க்கவே இல்ல. அப்ப நம்மளுடைய நாட்கள் முடியும் வரைக்குமோ இல்ல கர்த்தருடைய வருகையிலயோ நம்ம அவரை காண போறோம். சர்வ வல்லமை உள்ளவர், இந்த உலகத்தையே படைத்தவர், எல்லாத்தையும் செய்து முடித்தவர், எனக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், சிங்காசனத்துல வீற்றிருக்கிற பிதா, சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ம பார்க்க போறோம்னா அந்த ஒரு ஆயத்தம் எனக்குள்ள இருக்கணும். அந்த ஒரு ஜாக்கிரதையும் எனக்குள்ள இருக்கணும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் பயத்துடன் வாழணும். ஆண்டவரே இன்னைக்கு இப்ப நம்மளுக்கு இப்ப உயிர் பிரியிற நாட்கள் இல்ல. கர்த்தருடைய சித்தத்தின்படி நமக்கு ஒரு வயது சென்று நம்ம இருப்போம்னு வைங்களேன். ஆனா வருகை எப்பனாலும் வரலாம்ல, அது நம்ம யோசிக்கணும்ல. இப்ப நான் போக மாட்டேன்ப்பா, எனக்கு என்ன காலம் இருக்கு, ஓகே கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கும். ஆனா வருகன்றது எப்ப வருதுன்னு தெரியாதுல. அவர் என்ன சொல்றாரு, திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன். ஏன் திருடன் சொல்றாருன்னா, திருடன் சொல்லிட்டு வரமாட்டான். சொல்லிட்டு வந்தா அவன் பேர் திருடனும் கிடையாது. அவன் என்ன வீட்டு சொந்தக்காரனா இல்ல விருந்தாளியா சொல்லிட்டு வர்றதற்கு. அதே போல கர்த்தருடைய நாள் அப்படி இருக்கும். நான் சொல்லாம வருவேன்றாரு. இரவை போல இருக்கும் அந்த நாள். அவ்வளவு ஒரு பகலின் வெளிச்சமாக தேவன் வருவாருன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த நாளுக்குரிய பயம் எனக்கு இருக்கணும்ல. இப்ப இவங்க எல்லாம் மறிக்கப்பட்டுட்டாங்க. இவங்க எல்லாம் ஜாக்கிரதைப்பட்டு தேகத்தை விட்டு பிரிந்துட்டாங்க. இப்ப இன்னும் ஒரு விஷயம் வாசிக்கலாமே. பழைய ஏற்பாட்டிலேயே முப்பிதாக்கள் சொல்லுவோம் தெரியுமா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவங்க 3 பேருடைய மரணமும் கர்த்தர் நினைத்தபடிதான் நடக்கும். சும்மா ஒரு உதாரணத்துக்காக நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:15 வாசிங்க. ஆதியாகமம் 15:15 பக்கம் 16. சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அக்கா திருப்பி வாசிங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுத்து வாசிங்க. ஏன்னா நீங்க வாசிக்கிற வேர்டு கேட்க மாட்டேங்குது. திருப்பி வாசிங்க. சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், இதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஓகே, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். இது எப்பன்னா தரிசனமாயப்ப சொல்லிட்டார், நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், உன் சந்ததி இப்படியா இருக்கும், உன் கர்ப்ப பிறப்பா இருக்கிற ஈசாக்க நான் பழுகி பெருக பண்ணுவேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாமும் அவர் பிதாக்களோட சேர்க்கப்பட்டிருப்பார். அதை எங்க வாசிக்கலாம் அப்படின்னா ஆதியாகமம் 25
ஆதியாகமம் 25:8 வசனம் வாசிங்க. 25:8. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். சோ தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவன் நல்ல முதிர் வயதுல காலம் போய் அவர் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். இதே மாதிரி ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கும் இதே தான் நடக்கும். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35ல 28-29. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். ஓகே, அதே வாசிங்க. 35:28-29. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். சோ எப்படி ஆபிரகாம் பூரண வயதுள்ளவனாகி வயது சென்று மரித்தானோ, ஈசாக்கும் ஆகாருடைய மகன் இஸ்மவேலும் அவனை அடக்கம் பண்ணினார்களோ, அதே போல ஈசாக்கு பூரண வயதாய் தான் மரிக்கிறாரு. தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஏசாவும் யாக்கோபு ஈசாக்க அடக்கம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப அடுத்து 3வது பிதா யாக்கோபுல. யாக்கோபு எப்படி மரிக்கிறான்னு பாருங்க. 49:33 வாசிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். இதுல என்ன ஒரு விஷயம்னா, 3 பேரும் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே ஆசீர்வதிச்சிருப்பாங்க. இப்ப ஆபிரகாம் ஈசாக்கா இருக்கட்டும், ஈசாக்கு யாக்கோபா இருக்கட்டும், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 கோத்திரத்தாரா இருக்கட்டும், எல்லாரையும் ஆசீர்வதித்து இவங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப எப்படி பவுல் அங்க சொல்றாரு, நான் தேகத்தை விட்டு பிரிகிறேன், எனக்கு நான் போகிற காலம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரோ, அந்த ஒரு ஆயத்தம், இந்த ஆயத்தம் பழைய ஏற்பாட்டு மனுஷர்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம எடுக்கலாம். நான் முற்பிதாக்கள்ன்றாலும் அவங்க 3 பேரை மட்டும் எடுத்திருக்கிறேன். அப்ப தேவன் சொன்ன ஒரு காலத்தின்படி அவர்கள் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார்கள். இப்ப எனக்கு அது எப்ப நடக்குமோ எனக்கு தெரியாது. நான் அதை பத்தி இப்ப யோசிக்கல. என்னுடைய மரணம் எப்ப, நான் எத்தனை வயது வரை இருப்பேன், அது நமக்கு முக்கியம் இல்ல. கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனா இன்னைக்கு செய்தியே என்னன்னா, நான் ஆயத்தப்பட வேண்டும், நான் ஜாக்கிரதைப்பட வேண்டும். எதற்குனா, நான் மரண நாளை சந்திக்கிறேனோ இல்லையோ, கர்த்தருடைய வருகைன்றது ஒண்ணு இருக்கு. ஒருவேளை கர்த்தருடைய வருகை முன்ன வந்துருச்சுன்னா நான் ஆயத்தப்படணுமே. நான் நினைச்சிட்டு இருக்க கூடாது, நான் மரித்து போய் எனக்கு 3வது தலைமுறையில தான் கர்த்தருடைய வருகை வரும். இல்ல, கர்த்தருடைய வருகை எப்பனாலும் வரும். ஏன்னா இன்னைக்கு அநேக பேர் ஏன் பின்வாங்கி போயிடுறாங்கன்னா, என்னப்பா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வராருன்னு சொல்றீங்க. கர்த்தருடைய கணக்கின்படி காலத்தையும் திட்டத்தையும் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாளும் 1000 வருடம் போலவும் இருக்கு. இன்னும் நிறைய கணக்கு எல்லாம் இருக்கு. 70 வாரம் நம்ம படிச்சிருக்கிறோம்ல, 70 வாரத்துல 69 வாரம் முடிஞ்சிடுச்சு. அந்த ஒரு வாரம் பெண்டிங் இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம வந்துட்டோம். இந்த கணக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியாது. அப்ப எனக்கு புரிய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நான் ஆயத்தப்பட வேண்டும், நான் ஜாக்கிரதைப்பட வேண்டும். எவ்வளவு தைரியமா ஒரு மனுஷன், நீ சீக்கிரமா என்னோடு கூட சேரும்படி ஆயத்தப்படு, நான் போற இடத்துக்கு நீ வரும்படி ஆயத்தப்படுன்னு சொல்றானா, அவனுக்கு எவ்வளவு அக்யூரேட்டா நான் பரதீஸ்க்கு தான் போறேன்னு அவனுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். இந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு இருக்கா? அதுதான் நம்மளுடைய செய்தி இன்னைக்கு. அப்ப அவ்வளவு தூரம் நான் கர்த்தரிடத்துல போய் சேருவேன் நான் அடிச்சு சொல்லணும்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழணும். நான் மட்டும் கிடையாது, என் கூட இருக்கிறவங்களே நான் சொல்லணும். என் பின்வரும் ஒரு சந்ததிக்கு சொல்லணும், நான் போறேன், நீ திரும்பி வா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் கர்த்தரிடத்துலதான் போறேன். ஏன்னா பரலோகம்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல. உள்ள கபடத்தையும் ஒரு பிடிவாதத்தையும் வாக்குவாதத்தையும் அந்த மாம்ச கிரியைகள் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா பிரசங்கம் பண்றேனே, நான் பிரேயர்ஸ் எல்லாம் நடத்துறேனே, நான் நல்லா ஆராதனை பண்றேனே, நான் சபை வைத்திருக்கிறேனே, நான் ஊழியம் செய்யறேனே, எதுவுமே தேவன் அங்க கேட்கல. கனியினாலே அவர்களை அறிவீர்கள். அப்ப அது எனக்குள்ள பிரதிபலித்தாதான் நான் பரத்திற்கு பாத்திரவானா இருக்க முடியும். அப்ப எவ்வளவு தூரம் முக்கியம் பாருங்களேன். இப்ப எப்படி ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதற்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ன்றது முக்கியமோ, அதே போல நம்ம கர்த்தருக்காக செய்யற ஊழியம் முக்கியம் தான். ஆனா நான் உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, எனக்கு ஜீவன் இருந்தாதானே இது 3 நடக்கும். எனக்கு உயிர் இருந்தாதானே இது 3 நடக்கும். ஒருவேளை நான் உயிரற்றவளா இருந்தேன்னா எனக்கு 3மே எனக்கு தேவையில்ல. அதே போலதான் கனி இருக்கணும். கனி இருந்தாதான் நான் செய்யற ஊழியம், அபிஷேகம், ஆவி, நான் பண்ற ஆதாயம், இது எல்லாம் முக்கியம். இது எல்லாமே இருந்து இங்க உயிர் இல்ல, கனி இல்ல அப்படின்னா மொத்தமா நம்ம
உயிரற்றவர்களாக தான் அறியப்படுகிறோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஆனா எவ்வளவு தைரியமா ஒரு மனுஷன் சொல்றான், நீ சீக்கிரமா இடத்தில் சேரும்படி ஜாக்கிரதைப்படு. அப்ப அந்த ஒரு விஷயத்த நம்ம வாஞ்சிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, நம்முடைய வருகை எப்பயோ எங்களுக்கு தெரியாது, ஆனா நான் தைரியமா, நான் பயப்படக்கூடாது. ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறப்போ எக்ஸாம்ஸ் கண்டு பயப்படுவாங்க. இப்ப நான்லாம் என்னுடைய பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப பயந்தேன். அதாவது அந்த டைமை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப பயந்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பயம் இருக்கும். ஆனா பயப்படவே கூடாதுன்னு சொல்லுது வசனம். ஏன்னா வெளிப்பட்ட விஷயத்துல சொல்றாரு, இவங்கெல்லாம் 2ஆம் அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள், ஒரு செட் ஆஃப் பீப்புள். அதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புளே பாத்தீங்கன்னா பயப்படுகிறவர்கள். அப்ப நீ உலகத்தில் இருக்கிற எதை கண்டு நான் பயப்படக்கூடாது. நான் பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கர்த்தருக்கு மாத்திரம் தான். கர்த்தருக்கு பயந்து நான் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இது கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ற ஒரு பயம் எனக்கு வேணும். அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணத்தக்க ஒரு 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 விஷயம் நம்ம தயங்குறோம்ல, ஆனா அந்த அளவுக்கு ஒரு மனுஷனால டைரக்டா ஃபேஸ் பண்ண முடியுதுன்னா அவன் எவ்வளவு தூரம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். இன்னொரு இடத்துலயும் பவுல் சொல்வாரு, நம்ம அதையும் வாசிச்சு கூட முடிக்கலாம். பிலிப்பியர் எடுங்களேன். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 இருந்து 24 வரை வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டா இருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இப்போதினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இங்க தெரியும் நமக்கு, நம்ம வாசிச்சிருக்கிறோம். பிலிப்பியர் சபைக்கு பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் தேகத்தை விட்டு போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அங்க போனா நான் கிறிஸ்துவோட கூட நித்திய காலமா நான் வாழ்வேன். ஆனா சரீரத்தில் இருக்கிறப்ப நான் செய்யறதுனால எனக்கு சில நன்மைகள் உண்டு, எனக்கு பலன் உண்டு. நான் இங்க இருந்தேன்னா அது உங்களுக்கு ரொம்ப நன்மையா இருக்கும்னு சொல்றாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் 2 தீமோத்தேயு 4 சொல்றாரு, நான் போறேன், நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சுட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கு நீதியின் இடம் இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, அந்த பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவான்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு மனுஷனால ஒரு டெத்தை ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னா நம்மளால கர்த்தருடைய வருகையை ஃபேஸ் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாய் வாழணும். நம்மளால தைரியமா சொல்ல முடியணும். ஏன்னா நம்ம வாழ்ந்தாதான் நம்ம பிறருக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு அடுத்து என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லத்தக்க கிட்டத்தட்ட ஒரு வாழ்ந்த ஒரு மனுஷனா அப்போஸ்தலனாகிய பவுல் தான். கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல நீங்க என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன்றாரு. அப்ப எவ்வளவு தூரம் தன்னை ஒடுக்கி, அதனாலதானே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். எனக்கு இருந்த ஞானம், எனக்கு இருந்த நான் எபிரேயன், நான் பரிசேயன், நான் சமாரி, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். ஏன்னா அந்த அறிகிற அறிவின் மேன்மை நான் அடையணும்னு சொன்னாரு. அப்ப இந்த அளவுக்கு நீ என்னிடத்தில் சேரும்படி, என்னிடத்தில் நீ வரும்படி ஜாக்கிரதைப்படுன்னு ஒரு மனுஷன் ஒரு சந்ததிக்கு அடுத்து வருகிற ஒரு மனுஷனுக்கு சொல்லிவிட்டு போறானா அவன் எவ்வளவு தூர பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து நிச்சயத்தோட போறான். இன்னைக்கு நம்ம கிட்ட யாராவது ஒரு ஆள் கிட்ட நீங்க பரலோகம் போவீங்களான்னு கேட்டா நம்மளால உடனடியா கை தூக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ ஃபிளாஸ் இருக்கு, நம்ம கிட்ட அவ்வளோ விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்கு. ஆனா இது நான் மரணத்துக்குள்ள சரி பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன், அதுல ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா காலம் இன்னும் இருக்கு, நம்ம கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் உணர்த்தப்பட்டது என்னன்னா, மரணத்துக்கு முன்னாடி ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்ததுன்னா நான் இன்னும் டைம் கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல. எனவே நான் கிட்டத்தட்ட 1 to 8ல ஆல் பாஸ் ஆற காலம் போய் நான் கடைசி நாட்கள்ல இருக்கிறேன். 10th ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி 9th ஒரு சாம்பிள் நான் ஃபேஸ் பண்ணணும். யாருக்கு தெரியும் கர்த்தருடைய வருகை அதிலே வந்திருந்தால் நான் கர்த்தரோடு கூட சேர்க்கப்படணும். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோட எந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, கர்த்தரை நான் பார்க்கும் நாள், கர்த்தரிடத்தில் நான் சேரும் நாள், நான் எப்பொழுது அவரை பார்ப்பேன், எனக்காக மரித்த ஒரு தேவன். உலகத்திலே நம்ம யாராவது ரொம்ப ஸ்பெஷலா ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்டோ தங்களையே கூட ஒப்பு கொடுத்தாலும் நம்ம அவர்களை பார்க்கணும், அவங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறோமே. இது எல்லாத்தையும் விட எனக்காக சிலுவை சுமந்தவர், என்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டவர், அவரை காண்கிற அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன், நான் ஆயத்தப்படுவேன், நான் ஜாக்கிரதைப்படுவேன்ற ஒரு எண்ணத்தோட, ஆண்டவரே மரணம் வரைக்கும் நான் மாறணும் அப்படின்ற ஒரு காலம் வேண்டாம், அதை நீர் முன்குறித்திருப்பீர். ஒருவேளை நீங்க நடுவுல வந்துட்டீங்க அப்படின்னா நான் கைவிடப்பட்டக்கூடாதே, புத்தி இல்லாத ஸ்திரீ போல நான் ஆயிடக்கூடாதே, மனவாட்டியே உன்னில் பழுதொன்றும் இல்லையேன்னு சொல்லத்தக்காலெல்லாம் நான் புறப்பட செய்யணுமே. அப்படிப்பட்ட ஒரு புறப்படுதலுக்கு
ஒரு ஆயத்தப்படுத்துதலுக்கு, ஜாக்கிரதைப்படுத்துதலுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னால முடியாது, ஆனா நீர் நினைத்தால் சகலத்தையும் செய்ய முடியும். எனவே அந்த ஒரு எச்சரிப்பு நம்மளுக்கு இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தா என்ன, இல்ல நான் மாறணும். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தா என்ன, நான் இன்னும் ஆயத்தப்படணும். அப்படிப்பட்ட ஒரு ஆயத்த நிலையில நம்ம இருக்க நம்மை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நான் மாத்திரம் கிடையாது, நம்மை சுற்றி இருக்கிற அநேகரை கர்த்தருக்குள்ள சேர்க்கணும்னா நான் முதலாவது சரிவர நிச்சயத்தோட ஆயத்தப்படணும். இனிமே என்னை கேட்டா நான் போவேன்னு அடிச்சு சொல்லணும். எப்ப அது அடிச்சு சொல்ல முடியும்னா உள்ள கான்பிடென்ட் இருக்கணும். பிள்ளைங்க படிச்சிருந்தா கன்ஃபார்மா சொல்லணும் நான் சென்டம் வாங்குவேன்னு. அதே போல நான் ஆயத்தப்பட்டுட்டேன், தேவனை நீ உருவாக்கிட்டாரு, நான் புறப்படுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வர, இதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை. உலகத்துல எதையெல்லாம் சாதிச்சுட்டு வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டோன்றாங்க, வீடு கட்டிட்டு சக்சஸ்ன்றாங்க. அதெல்லாம் அவங்க முயற்சி செஞ்சு உலகத்துல கிடைக்க வேண்டிய விஷயம். ஆனா என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் முயற்சி செய்து அடைய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவருடைய வருகையில் நான் சேர்க்கப்படுகிறது தான். எனவே அதை மனதில் கொண்டு நம்ம முழுவதுமாய் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.